அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜூன் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ இங்க பார்க்க போறோம். ஸோ இதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸா இருக்கும். நம்ம கிளாஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுரேஷ் கிரானிக்கல் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸஸ முடிச்சுட்டு, அதுல இருக்கக்கூடிய கன்டென்ட்ஸ படிச்சுட்டு, இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டெஸ்ட் மாரி போட்டு பார்த்துக்கலாம். இல்ல ரிவைஸ் பண்றதுக்கு கொஸ்டின் எக்ஸாம்ல கன்டென்ட் உங்க கையில குடுத்திருப்பாங்க கிளாஸஸ்ல. அந்த கன்டென்ட்ட எப்படி கொஸ்டினா மாத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு கூட இத நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அத படிச்சுட்டு இத ஒரு தடவ பார்த்துட்டீங்கன்னா, ஒரு மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதுவே போதும். அத தாண்டி எதுவும் படிக்க தேவையில்ல. சரியா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 140 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. எல்லாமே நியூஸ் பேப்பர பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கேள்விகள் தான். அதையும் நம்ம சிலபஸ் வைஸ் பிரிச்சிருப்போம். சயின்ஸ்ல என்ன, பாலிட்டில என்ன, எக்கனாமிக்ஸ்ல என்ன அந்த வரிசையில வரும். ஒவ்வொன்னா நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வாட் டு யூ மீன் பை ஃப்ளக்ஸ் ஃபியூவல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ளக்ஸ் ஃபியூவல் அப்படின்னா என்னன்னா, a fuel that allows an engine to run on varying blends of gasoline, ethanol or an either fuel அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம E20 அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்திருக்கோம். ஓகேவா? இந்த E20னா என்ன அப்படின்னா, பெட்ரோல்ல எத்தனால மிக்ஸ் பண்றது. ஓகேவா? இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, மாருதி சுசுகி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து அவங்களோட வேகனார் அப்படிங்கிற காரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் கேப்பபிலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது E20லயும் ரன் ஆகும், E30லயும் ரன் ஆகும், E40லயும் ரன் ஆகும். அந்த மாதிரி. இப்ப E20, 30 இதெல்லாம் என்ன கதை அப்படின்னா, 100% பெட்ரோல் இருக்கிறத நார்மல் பெட்ரோல்னு சொல்லுவோம். இதுவே 80% பெட்ரோல், 20% எத்தனால் இருக்கிறத E20 பெட்ரோல். அதான் இந்த பவர் பெட்ரோல் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதான் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீட்ஸ் வாஸ் சக்சஸ்ஃபுல்லி ஜெர்மினேட்டட் பை இஸ்ரோ இன் அவுட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தட்டப்பயிர் அப்படிங்கிறத நம்ம வீட்டில் தண்ணி ஊற்றி வச்சிருப்போம். காலையில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட் ஆகிருக்கும். அதே மாதிரி அவங்க விண்வெளியில பண்ணியிருக்காங்க. சரியா? அது எந்த மிஷன்ல பண்ணியிருக்காங்க? அதே ஸ்டேட்மெண்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். அவுட்டர் ஸ்பேஸ்ல கௌபி சீட்ஸை வந்து ஜெர்மினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது என்ன மிஷனுக்கு கீழே பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பேடெக்ஸ் மிஷன்ல கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேலோட் இருக்கும். அந்த கிராப்ஸ் பேலோட்ல தான் இந்த கௌபி சீட்ஸை வந்து ஜெர்மினேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷனை வந்து டிசம்பர் 30, 2024 PSLV C60ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. போத் கரெக்ட்டுங்கிற கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் காப்பர் குளோரின் தெர்மோ chemical hydrogen protection facility uses nuclear heat from fast breeder reactor. This facility has been established at Indira Gandhi Center for Atomic Research, கல்பாக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவோட ஃபியூச்சர் ஃபியூவல் அப்படின்னா அது ஹைட்ரஜன். அந்த ஹைட்ரஜனை காப்பர் குளோரினை பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை நம்மளுடைய விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை எங்க டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்கன்னா, கல்பாக்கத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஸோ காப்பர் குளோரின், ஹைட்ரஜன், கல்பாக்கம் இந்த 3 பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி. அடுத்தது ஜியோகிராஃபி ரிலேட்டடான கேள்விகள். ஸோ இந்தியா நேபாள் பார்டர் 1751 கிலோமீட்டர் இருக்கு. பார்டர் ஷேரிங் ஸ்டேட்ஸ்னா பஸ்ன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். பெங்கால், பீகார், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், சிக்கிம். ஓகேவா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி ரிவர் தட் மார்க்ஸ் இன்டர்நேஷனல் பார்டர் பிட்வீன் இந்தியா அண்ட் நேபாள். இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பார்டர் ஷேரிங் ரிவர் என்ன அப்படின்னா மகாகாளி ரிவர். அதை நேபாளில் மகாகாளின்னு சொல்லுவோம், இந்தியாவில் சாரதா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாரதா ரிவர் வந்து காகர் நதியோட கலக்கும். இந்த காகர் வந்து கங்காவோட போய் கலந்துரும். சரியா? இதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும். ஆல் ஆர் கரெக்டுங்கிறது ஆன்சர். அடுத்தது ஸோ 6வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, எல் நினோ இஸ் அ கிளைமேட் பேட்டர்ன் that describes the unusual warming of surface water in eastern tropical Pacific Ocean அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஏஷியன் கான்டினென்ட், இங்கே நார்த் அமெரிக்கா, இங்கே சவுத் அமெரிக்கா இருக்குன்னா இங்கே இருக்கிறது தான் பசிபிக் ஓஷன். இந்த பசிபிக் ஓஷனில் ஈஸ்டர்ன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாகும். ஓகேவா? அதான் வார்மிங் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் இன் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது எல் நினோ டென்ஸ் டு பீக் டியூரிங் நார்த் ஹெமிஸ்பியர் வின்டர். நார்தன் ஹெமிஸ்பியர் இதான் நார்தன் ஹெமிஸ்பியர் அப்படின்னா இங்க வின்டர் சீசன் அப்ப இங்க எல் நினோ கண்டிஷன்ஸ் ஏற்படும். சரியா? ஸோ போத் கரெக்ட்டுங்கிற கரெக்ட் ஆன்சர். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிவர் ஃபார்ம்ஸ் அ பவுண்டரி பிட்வீன் இந்தியா அண்ட் நேபாள். இந்தியா அண்ட் நேபாள்னா ஆல்ரெடி மகாகாளி ஆர் சாரதா ரிவர் பார்த்துருந்தோம், அது ஒரு பவுண்டரி ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி கேண்டக் ரிவரும் ஒரு பவுண்டரியை ஃபார்ம் பண்ணும். கேண்டக் அப்படிங்கிறது எதோட போய் கலக்கும்னா கங்காவோட போய் கலந்துரும். அடுத்தது அஃபிஷியல் டேட் ஃபார் ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஓவர் இந்தியன் மெயின்லேண்ட். ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் அந்த
சவுத் வெஸ்ட் மான்சூன் அந்தமான்ல மழை பெய்யும். அந்தமான்ல மழை பெஞ்சு 10 நாள் கழிச்சு தான் நம்ம கேரளால மழை பெய்யும். அதான் இந்தியன் மெயின்லேண்ட்ல எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜூன் 1ஆம் தேதி வந்து ஆவரேஜ் டேட் வந்து ஜூன் 1. அது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகலாம். ஒண்ணு முன்னாடியும் வரலாம், இல்ல பின்னாடியும் வரலாம். அடுத்தது நீலகிரி தார் சர்வே வந்து எடுத்திருக்காங்க. எவ்வளவு நீலகிரி தார் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1364 நீலகிரி தார் வந்து இருக்கு. இந்த டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வனத்துறை வந்து வருடை அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி இந்த சர்வேவை எடுத்திருப்பாங்க. ஆப்ஷன் சி. அடுத்தது இந்தியாவோட 100th ராம்சார் சைட் அதோட பேர் என்னன்னா ஜெயபிரகாஷ் நாராயண் பேர்ட் சாங்சுரி. எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசோட பலியா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இது வந்து ஒரு ராம்சார் சைட்னாலே கண்டிப்பா அது வந்து பறவைகள் மைக்ரேட்டரி பேர்ட்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும். ஸோ ஆல் ஆர் கரெக்ட்டுங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஜாங்மி டைஃபூன் எந்த கண்ட்ரி அப்படின்னா ஜேஏ ஜாஜா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும், ஜப்பான். அதிக நம்பர் ஆஃப் ராம்சார் சைட் எந்த கண்ட்ரில இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பிரிட்டன், 2வது மெக்சிகோ, 3வது வந்து இந்தியா. ஏசியால அதிகம்னா இந்தியா தான். சரியா? அடுத்தது தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் காலிமர். எப்பன்னா 2002ல டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவிலேயே அதிகமா தமிழ்நாட்டில் தான் 20 ராம்சார் சைட் வந்து இருக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிலிகா லேக், அப்புறமா சிலிகா லேக்கும் கியோலாடியோ நேஷனல் பார்க்கும் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். ரெண்டையும் சேர்த்து அனௌன்ஸ்மெண்ட்டா வந்திருக்கும். சரியா? அடுத்தது வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட் என்னன்னா ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய கோபர்க் பெனின்சுலா. அடுத்தது மீன்பிடி தடைக்காலம் இந்தியால எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொதுவாக 61 நாட்கள் இருக்கும். அதுல ஈஸ்ட் கோஸ்ட்ல ஏப்ரல் 15 டு ஜூன் 14, வெஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜூன் 1 டு ஜூலை 31. டோட்டல் டேஸ்ன்னு பார்த்தோம்னா 61 நாட்கள். அப்ப கடலுக்கு மீனவர்கள் போக மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்கம் ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. தமிழக அரசாங்கம் 8000 ரூபாய் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த 8000 ரூபாயில 1500 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ போத் கரெக்ட்டுங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் எவ்வளவு நாட்கள் இருக்கு ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட்ல 61 நாள், வெஸ்ட் கோஸ்ட்ல 61 நாள். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த வருஷம் எல்னினோனால எவ்வளவு மாநிலங்கள் பாதிக்கப்படும், அதாவது எவ்வளவு மாவட்டங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க, அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுக்க 315 மாநிலங்கள் வந்து மாவட்டங்கள் பாதிக்கப்பட போகுது. அதுல ஹை ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 111 மாவட்டங்களை வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா அங்க இரிகேஷன் லெஸ் தேன் 25% இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால. இந்த 315 மாவட்டங்கள் எத்தனை மாநிலத்துல இருக்குன்னா 12 மாநிலத்துல இருக்கு. சரியா? அடுத்தது எங்க எர்த்குவேக் அஃபெக்ட் ஆச்சு 7.5 மேக்னிடியூட்ல அப்படின்னா வெனிசுலா. சரியா? அதுக்காக தான் நம்ம ஆபரேஷன் அமிஸ்தத் அப்படிங்கறத போட்டிருக்கோம். அமிஸ்தத் அப்படின்னா ஸ்பானிஷ் மொழியில ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது மீனிங். அடுத்தது துங்கபத்ரா ரிவர் ஷேரிங் டிஸ்பியூட்னா கர்நாடகால தான் அந்த துங்கபத்ரா ஆரம்பிக்குது. ஆந்திரா தெலுங்கானா. ஓகேவா? கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா வழியா கடல்ல போய் கலக்குது. ஓகேவா? அடுத்தது அண்டர் கிரவுண்ட் தெர்மல் லேக் நம்ம கார்ட்டூன்ல எல்லாம் பார்த்திருப்போம். ஒரு குகைக்குள்ள போவாங்க. அண்டர் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏரி வந்து இருக்கும். அந்த லேக் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெப்பம் இருந்துட்டு அது வெப்பமா அதாவது சூடா இருக்கனால ஆவி பறந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நம்ம கார்ட்டூன்ஸ்லயே பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு தெர்மல் லேக் வந்து உலகத்துல நிறைய இருக்கு. அதுல இருக்கிறதுலே மிகப்பெரிய லேக் எது அப்படின்னா லேக் நியூரான் சமீபத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க இருக்குன்னா அல்பேனியால இருக்கு. அடுத்தது ராமநதி ஜம்பு நதி ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் எங்க பண்றாங்க அப்படின்னா தென்காசியில வந்து பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது துங்கபத்ராவை பத்தி 3 ஸ்டேட்மெண்ட். துங்கபத்ரா ஆரிஜினேட் இன் சக்கியாதாரிஸ். கரெக்ட் தான். துங்கபத்ரா சக்கியாதாரியில வந்து அதாவது இதான் கர்நாடக மாநிலம் அப்படின்னா துங்கா அப்படின்னு சொல்லி ஒரு நதி வரும், பத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு நதி வரும். அது ரெண்டும் சேர்ந்துதான் துங்கபத்ரான்னு சொல்லி மாறும். அந்த துங்கபத்ரா நமக்கு கிருஷ்ணா நதியோட போய் கலந்துரும். சரியா? அது கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா அந்த டிஸ்பியூட்ல வரக்கூடிய மாநிலங்கள். ஆல் ஆர் கரெக்ட்ங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் தென்பெண்ணை அப்படிங்கிறது எங்கன்னா கர்நாடகால தான் ஆரிஜினேட் ஆகுது. அந்த தென்பெண்ணை இதான் கர்நாடகா மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தென்பெண்ணை அப்படிங்கிறது ஆந்திராவை நோக்கி போறத வடபெண்ணைன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு நோக்கி வர்றத தென்பெண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தென்பெண்ணை அப்படிங்கிற நதிக்கு இன்னொரு பேர் என்னன்னா தக்ஷிண பினாக்கினி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுல என்னென்ன டேம்ஸ் எல்லாம் இருக்குன்னா மார்க்கண்டேய டேம், கிருஷ்ணகிரி டேம், சாத்தனூர் டேம்லாம் இருக்கு. இந்த சாத்தனூர் டேம்ல crocodiles வந்து இருக்கும். தமிழ்நாட்டுல crocodiles இருக்கிறதுனா சாத்தனூர் டேம், அதுக்கப்புறம் அமராவதி டேம். ஓகேவா? அடுத்தது யமுனா ரிவர் ஃப்ளோஸ் த்ரூ உத்தரகாண்ட். யமுனாய் நதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல ஆரம்பிச்சு ஹிமாச்சல் பிரதேஷ், ஹரியானா, டெல்லி வழியா உத்தரப்பிரதேஷ்க்கு போகும். ஓகேவா? சோ யமுனா வாட்டர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இந்த அக்ரிமெண்ட் 1994ல சைன் பண்ணிருப்பாங்க ஹரியானாவுக்கும் ராஜஸ்தானுக்கும். இதுல என்ன பண்றாங்கன்னா
ஹரியானால ஓடக்கூடிய யமுனை நதியில ஒரு டேம கட்டி, அங்கிருந்து பைப் கனெக்ஷன் மூலியமா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய தண்ணி இல்லாத பகுதிகளுக்கு தண்ணி கொண்டு போறாங்க. ஓகேவா? அதான் அந்த ப்ராஜெக்ட். அதான் இங்க குடுத்திருக்காங்க. ஸோ அந்த பராஜ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்கல்ல, தடுப்பணை அப்படிங்கிறத கட்டுனாங்க. ஹத்னிகுண்ட் அப்படிங்கிற பகுதியில ஒரு தடுப்பணை கட்டி அங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு போறாங்க. சரியா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட்ங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஹிஸ்டரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். ராக்கி கர்கி இன் ஹரியானா இஸ் வைட்லி ரெகக்னைஸ்ட் அஸ் லார்ஜஸ்ட் known செட்டில்மெண்ட் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன். அதிக மக்கள் ராக்கி கர்கி ஹரியானால இருக்கு. மெச்சூர் ஹரப்பன் ஃபேஸை சேர்ந்தது. சரிங்களா? ஹரியானால ஹிசார் அப்படிங்கிற மாவட்டத்துல இருக்கு. சரியா? ஸோ இந்த ராக்கி கர்கில பாத்தீங்கன்னா அதிகமான இண்டஸ் வேலி காலகட்டத்துல அதிகமான மக்கள் வாழ்ந்த பகுதியாக இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அங்க நிறைய பரியல் மவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது இந்த இறந்து போனவங்கள புதைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது அங்க நிறைய இருக்கும். ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸை நிறைய அங்கிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸை என்ன பண்றாங்கன்னா, ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸை கண்டுபிடிக்கிறது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அந்த ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸ்லாம் எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கார்பன் டேட்டிங்லாம் நம்ம பண்ணுவோம். அதை பண்றது யாருன்னா ஆந்த்ரோபோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பண்ணுவாங்க. அந்த அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1945ல. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா கொல்கத்தால இருக்கு. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருவாங்கன்னா கல்ச்சர் மினிஸ்ட்ரி கீழே வருவாங்க. ஆல் ஆர் கரெக்ட்ங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாலிட்டி ரிலேட்டடா. ஸோ போன மாசம் வந்து பார்த்தோம்னா 1+37 அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஜட்ஜஸோட எண்ணிக்கை. தமிழ்நாட்டில இருந்து பாத்தீங்கன்னா மூத்த வழக்கறிஞரா இருந்தா வி மோகனா அவர்களை நீதிபதியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டோட 12வது விமன் ஜட்ஜ் இவங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட முதல் பெண் நீதிபதியும் இவங்க தான். சரியா? ஸோ ஃபாத்திமா பிவி அவங்க தான் உச்ச நீதிமன்றத்தோட ஃபர்ஸ்ட் உமன் ஜட்ஜா இருந்திருப்பாங்க. ரைட். அடுத்தது குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா போகணும் அப்படின்னா நம்ம ஹைகோர்ட்ல 5 வருஷம் ஜட்ஜா இருந்திருக்கணும். அட்வொகேட்டா 10 வருஷம் இருந்திருக்கணும் ஹைகோர்ட்ல. இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசிடென்டோட ஒப்பீனியன்ல நம்ம ஒரு டிஸ்டிங்கிஷ்ட் ஜூரிஸ்ட், அதாவது ஒரு புகழ்பெற்ற சட்ட வல்லுநராக இருக்கணும். சரிங்களா? இதான் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர்டிகல் 124ல சொல்லி இருப்பாங்க. ஆல் ஆர் கரெக்ட். அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜா நம்ம அப்பாயிண்ட் ஆகணும்னா நமக்கு மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்ல மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது சொல்லப்படல. அதான் ஹாஸ் நாட் பிரிஸ்கிரைப்ட் மினிமம் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட பதவி காலம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா எவ்வளவு வயசு வரைக்கும் பதவியில இருக்கலாம்னா 65 வயசு வரைக்கும் பதவியில இருக்கலாம். இதுவே ஹைகோர்ட்னா 62. சரியா? அடுத்தது ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படிங்கறத ஃபண்டமெண்டல் ரைட்டா கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஆர்டிகலோட லிங்க் பண்ணிருக்காங்கன்னா ஆர்டிகல் 21ஓட லிங்க் பண்ணிருக்காங்க. ரைட் டு பி ஃபர்காட்டன்னா இப்ப நம்மளை பத்தி நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சுதான், நம்மளை பத்தின அந்த குற்றச்சாட்டு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகலா வரும். பிற்காலத்துல நம்ம நிரபராதி ப்ரூவ் ஆயிருச்சுன்னா அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து ஆர்டிகல் வெப்சைட்ல எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அது தொடர்பான ஒரு வழக்கு தான் இந்த ரைட் டு பி ஃபர்காட்டன். அதுதான் ஆர்டிகல் 21க்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏஐ ரிலேட்டடா ஒரு கமிட்டியை சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியோட சேர்பர்சன் வந்து ஜஸ்டிஸ் PS நரசிம்மா. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட லாங்கஸ்ட் சர்விங் பிரைம், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்கள்ல மிக நீண்ட நாள் பிரதமரா இருந்தது யாருன்னா நரேந்திர மோடி அவர்கள். நேரு அவர்கள் 4398 நாட்கள் இருந்திருப்பாரு. அந்த சாதனையை முறியடிச்சு இப்ப 4399+ டேஸ் வந்து நம்ம பிரதமர் வந்து பிரதமராக இருந்திருக்கார். அடுத்தது விபிஜி ராம்ஜி ஸ்கீம் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. 1 ஜூலை 2026ல இருந்து நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க. 125 நாட்களாக வேலை நாட்களை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபண்டிங் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த விபிஜி ராம்ஜி எம்ஜிஎன் ரேகால 100% மத்திய அரசாங்கம் தான். ஆனா இந்த ஸ்கீம்ல 60:40 அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. மத்திய அரசாங்கம் எப்படி அந்த மாநிலங்களுக்கு நிதியை வழங்க போறாங்க அப்படின்னா 16th ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வழங்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 41% கொடுப்போம். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கீர்த்தி வெர்சஸ் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கேஸ்ல உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க, அதாவது ஹோம் மேக்கர்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் ரிலேட்டடா என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க பண்ணக்கூடிய அந்த கான்ட்ரிபியூஷனை நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அந்த எக்கனாமிக் வேல்யூ ஆஃப் ஹோம் மேக்கரை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறைச்சு மதிப்பிடக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அந்த வீட்டுல ஹோம் மேக்கர் வந்து இறந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு இழப்பீடு வழங்குறப்ப அவங்களோட எக்கனாமிக் வேல்யூவும் நீங்க இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி இருப்பாங்க. சரியா?
பொதுவா காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் நம்பி எத்தன பேர் அந்த குடும்பத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது வரும். இப்போ உங்கள நம்பி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, அதுக்கேத்த மாரி பெரிய அமௌண்ட்டா தான் உங்களுக்கு குடுப்பாங்க. ஓகேவா? பிரெட் வின்னர் யாரோ அவங்க பேஸ் பண்ணி தான். ஸோ, அதனால தான் உச்சநீதிமன்றம் இப்ப வழக்குல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த வேல்யூயேஷன் ஆஃப் அன்பெய்ட் டொமஸ்டிக் கேர் வொர்க் பெர்ஃபார்ம்டு பை ஹோம் மேக்கர்ஸ் அஸ் அப்சர்வ்ட் பை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா." இப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஒரு ஃபேமிலில இருக்கவங்கலாம் இறந்துட்டாங்க. அப்ப அந்த ஹோம் மேக்கர் ஹவுஸ் ஒய்ஃப்க்கான மாத இன்கம் அப்படிங்கிறத 30,000ன்னு ஃபிக்ஸ் பண்ணி, நம்ப அவங்களுக்கான காம்பன்சேஷன வந்து குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மாசம் 30,000 அப்படிங்கிற வேல்யூவேஷன குடுத்திருக்காங்க. சரியா? ஒரு ஹோம் மேக்கரோட மாச சம்பளமாக ஒரு காம்பன்சேஷன் இஷ்யூல 30,000 எடுத்துக்கணும் நம்ப. ஜஸ்டிஸ் பாலகிருஷ்ணன் கமிட்டி எதோட தொடர்பு படுத்தி வருது அப்படின்னா, ஹிந்து மதத்திலிருந்து எஸ்சியா இருக்கிறவங்க கிறிஸ்டியனாவோ, முஸ்லிமாவோ மாறிட்டாங்க. தலித் கன்வெர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எஸ்சி ஸ்டேட்டஸ் குடுக்கலாமா, வேணாமா அப்படிங்கிறத பத்தின கமிட்டி. அவங்க இப்ப தான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதனால பார்க்குறோம். அடுத்தது நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சிலோட சேர்பர்சன் யாருன்னா, ஸோ கவர்னிங் கவுன்சில் ஆஃப் நித்தி ஆயோக் வந்து யாரு தலைமை தாங்கி நடத்துவாங்கன்னா, நித்தி ஆயோக்கோட சேர்பர்சன். அது யாரு அப்படின்னா, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர். இது இப்ப 11வது நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. அதோட தீம் என்னன்னா, இன்க்ளூசிவ் ஹியூமன் டெவலப்மென்ட் ஃபார் விக்ஷித் பாரத். ஹியூமன் டெவலப்மென்ட் ஃபார் விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். அடுத்தது, விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேசஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்ட் ஏஜ், சிக்னஸ் அண்ட் டிசேபிள்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் கொடுக்கறது, வயசானவங்களுக்கு அலவன்ஸ் கொடுக்கறது, நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு அலவன்ஸ் கொடுக்கறது, டிஃபரெண்ட் ஏபிள் இருக்கிறவங்களுக்கு அலவன்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே எந்த ஆர்டிகல்ல சொல்லப்பட்டிருக்குன்னா டிபிஎஸ்பில ஆர்டிகல் 41க்கு கீழே வரும். அடுத்தது அந்த ஹோம் மேக்கர்ஸ்க்குன்னு மாசம் 30,000 அப்படிங்கறத இப்ப சொல்லியிருக்காங்க. அதோடைய எவல்யூஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லதாவத்வா கேஸ்ல 3,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து கீர்த்தி வெர்சஸ் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த அவங்களுடைய அந்த வீட்டு வேலைகளை வந்து நம்ம எக்கனாமிக் வைஸா பாக்குறப்ப அதை குறைச்சு மதிப்பிடக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சிசுபால் வழக்கு, அதான் இப்ப வந்த வழக்கு 2026 வழக்கு, அந்த வழக்குல தான் 30,000 ரூபாய் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஆல் ஆர் கரெக்ட்ங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த கவர்னர் ஷால் அட்ரஸ் லெஜிஸ்லேச்சர் ஆஃப்டர் ஈச் ஜெனரல் எலெக்ஷன் அண்டர் த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் எவ்ரி இயர். ஆர்டிகல் 176 படி ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா முதல் கூட்டத்தொடர்லையும் ஒவ்வொரு வருஷத்தோட முதல் கூட்டத்தொடர்லையும் கவர்னர் வந்து பேசுவார். இன் அ ஸ்டேட் ஹேவிங் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் த கவர்னர் அட்ரஸஸ் போத் ஹவுசஸ் அசம்பிள் டுகெதர். இப்போ அசம்பிளில தனியா கவுன்சில்ல தனியா பேசுவாரான்னு கேட்டா கிடையாது. எல்லா உறுப்பினர்களையும் ஒன்னா உட்கார வச்சு பேசுவாங்க. சரியா? போத் கரெக்ட்ங்கிறது கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி பிரசிடென்ட் பண்ணுவாரு. அவரோட ஆர்டிகல் என்னன்னா 87. அடுத்தது, லாங்குவேஜ் டு பி யூஸ்ட் இன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். மாநில உயர் நீதிமன்றம் இருக்கு அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தமிழ் மொழியில வாதாட முடியாது, இங்கிலீஷ்ல தான் வாதாடணும். அதுக்கான ஆர்டிகல் 348. அந்த ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப the governor may authorize Hindi or an official state language in high court proceedings under article 348 subclause 2. such authorization requires previous consent of the president. அதாவது இப்ப தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இங்கிலீஷ்ல இருக்கு வாதாடுற மொழி எல்லாமே. இப்ப தமிழ் மொழியா கொண்டு வரணும் அப்படின்னா ஆர்டிகல் 348 சப்கிளாஸ் 2 படி என்ன பண்ணணும்னா, கவர்னர் வந்து அதுக்கு ஒப்புதல் தரணும். கவர்னர் ஒப்புதல் தரதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் கிட்ட ஆல்ரெடி அவர் ஒப்புதல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கவர்னர் அந்த ஒப்புதலை கொடுக்கணும். அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ் மொழியும் வழக்காடும் மொழியா கொண்டு வரலாம். ஸோ போத் கரெக்ட்ங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, the Supreme Court has declared walking on footpath as a fundamental right under which article அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 21க்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் டீப்பா பாக்குறப்ப ரைட் டு வாக் ஆன் ஃபுட்பாத் அப்படிங்கறத ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன ஆர்டிகலோட சேர்த்து அப்படின்னா 19 சப்கிளாஸ் 1D அண்ட் ஆர்டிகல் 21, இது ரெண்டையும் ரிலேட் பண்ணி அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, எமர்ஜென்சி அப்படிங்கிறது நமக்கு ஜூன் 25, 1975 போட்டிருப்பாங்க. எப்ப வரைக்கும் இருந்திருக்கும் அப்படின்னா 21 மார்ச் 1977 வரைக்கும் நடைமுறையில இருந்திருக்கும் எமர்ஜென்சி. எமர்ஜென்சி போட்ட பிரசிடென்ட் யாருன்னா ஃபக்ருதீன் அலி அகமத். அமைதி காலகட்டத்துல வந்த முதல் எமர்ஜென்சினா இதுதான். அதுக்கு முன்னாடி 1962, 1971 இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போர்க்காலத்துல வந்திருக்கும். ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, an Indian passport is primarily a travel and identity document issued by government of India. அதாவது பாஸ்போர்ட் அப்படிங்கிறது டிராவல்காகவும் நம்ம யாருங்கிறத அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு ஆவணம் மட்டும்தான்.
பொசிஷன் ஆஃப் அன் இந்தியன் பாஸ்போர்ட் இஸ் நாட் அ கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கனாலே நம்மள இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கறத சொல்ல முடியாது. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். எ பாஸ்போர்ட் இஸ் நாட் அ கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். பாஸ்போர்ட் இருந்தாலே நான் இந்தியன் சிட்டிசன் கிடையாது. அண்டர் செக்ஷன் 20 ஆஃப் த பாஸ்போர்ட் ஆக்ட் 1967, an Indian passport may be issued to a non-citizen in the public interest அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, பொதுநலம் கருதி இந்தியன் சிட்டிசனா இல்லாத ஒருத்தருக்கு கூட நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் அப்படிங்கறத கொடுக்க முடியும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, பாஸ்போர்ட் வச்சிருந்தாலே நீங்க இந்தியன் சிட்டிசன் கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க மத்திய அரசாங்கம். கோர்ட்டும் அதே தான் சொல்லுது. அடுத்தது, இது ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். பிபிஜி ராம்ஜி எந்த ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரி கீழனா ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே வருது. அடுத்தது ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்காக இதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதுல அவுட்புட் பிபிஐ, இன்புட் பிபிஐ, சர்வீசஸ் பிபிஐ அப்படின்னு சொல்லி 3 இருக்கும். அதாவது இன்புட் பிபிஐனா ஒரு ப்ரொடியூசர் வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ்ல எவ்வளவு விலைவாசி உயர்ந்திருக்கு அப்படிங்கறத ஸ்டடி பண்றது. அவுட்புட்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட்ல எவ்வளவு விலைவாசி உயர்ந்திருக்குங்கிறத ஸ்டடி பண்றது. சர்வீசஸ்னா சர்வீஸ் செக்டாரை ஸ்டடி பண்றது. சரியா? அந்த சர்வீஸ் செக்டார்ல பேங்கிங், செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன், இன்சூரன்ஸ், மேனேஜ்மெண்ட் ஆஃப் பென்ஷன் ஃபண்டு, அடுத்தது ரயில்வேஸ், ஏர்வேஸ் அண்ட் தென் டெலிகாம், இந்த மாதிரி இந்த செக்டார்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இங்க ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார் அப்படிங்கிற இந்த திட்டத்தோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. 2000ல ஆரம்பிச்சிருக்கும் இந்த திட்டம். சிம்பிளிஃபைட் அண்ட் டிரான்ஸ்பேரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. அதாவது பத்திரப்பதிவு துறையில கம்ப்யூட்டரைஸ் ஆக்குறது. அதுதான் இது. சரிங்களா? அடுத்தது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸோட நியூ பேஸ் இயர் 2022-23 ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி யாருன்னா ரமேஷ் சந்த் கமிட்டி. சரியா? அடுத்தது தமிழ்நாட்டோட 34வது டிஜிபியா மகேஷ்குமார் அகர்வால் வந்திருக்காரு. இவர் தான் தமிழ்நாட்டோட யங்கஸ்ட் டிஜிபி. அடுத்தது, ஒரு டிஜிபியோட மினிமம் டென்யூர் என்னன்னா 2 இயர்ஸ் இருக்கணும். பிரகாஷ் சிங் வழக்குல இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ ஒரு டிஜிபி எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும், அவருக்கு மினிமம் டென்யூர் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் சொன்ன வழக்கு எதுனா பிரகாஷ் சிங் வழக்கு. சரிங்களா? அடுத்தது, when will the new wholesale price index based on new base year will be released? புது பேஸ் இயர் 2022-23 பேஸ் பண்ணி எப்ப டேட்டா ரிலீஸ் பண்றாங்கன்னா ஜூன் 15 ரிலீஸ் பண்றாங்க. அடுத்தது, மாநிலத்தோட சொந்த வரி வருவாய் ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவன்யூ 6.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கம்மியா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு மாடரேட் growth தான். அதுக்கு என்ன காரணம்னா ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன், அதான் ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு சொல்றோம். அதுவும் ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கு. பிசினஸஸ்லாம் ஜிஎஸ்டி கட்டுறது கம்மியா இருக்கு. இது 2 தான் நம்மளோட வரி வருவாய் கம்மியானதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. போத் கரெக்ட். அடுத்தது, இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கறத சென்னையில கொண்டு வர போறாங்க. 2023ல ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருப்பாங்க. இப்ப நடைமுறைப்படுத்த போறாங்க. யாரோட சேர்ந்து பண்றோம்னா ஜிகா, ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சியோட சேர்ந்து பண்றோம். சரியா? அடுத்தது, 108 ஆம்புலன்ஸோட ஆவரேஜ் ரெஸ்பான்ஸ் டைம், ஒரு மாநகராட்சி அப்படின்னா 6 நிமிஷத்துல போன் பண்ண 6 நிமிஷத்துல வந்துருவாங்க. இது தமிழ்நாடு முழுக்க மத்த மாவட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 11 நிமிஷத்துல வந்துருவாங்க. ஸோ சிட்டினா 6.14, இதுவே ஆவரேஜ் இன் தமிழ்நாடு அப்படின்னா 11.22. 108ங்கிறது 2008ல வந்த திட்டம். போத் கரெக்ட். அடுத்தது, இஎம்ஆர்ஐ கிரீன் ஹெல்த் சர்வீசஸ் ஆபரேட்ஸ் 108 ஆம்புலன்ஸ் நெட்வொர்க் இன் தமிழ்நாடு. இட் கம்ஸ் அண்டர் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட். ஸோ இந்த நிறுவனம் தான் பாத்தீங்கன்னா இந்த 108 ஆம்புலன்ஸை ஆப்ரேட் பண்ணக்கூடிய பொறுப்பு அவங்க கிட்ட தான் இருக்கு. இந்த ஹோல் 108 அப்படிங்கிற நெட்வொர்க்கே தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வந்துடும். வேர்ல்டு பேங்கோட சேர்ந்து பண்றோம் அதை நம்ம. சரியா? ஸோ போத் கரெக்ட். அடுத்தது, சிங்கப்பெண் திட்டம் ஜூன் 9ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. சென்னையில இருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது, the only objective of சிங்கப்பெண் force is ensuring women's safety. As per GO, they cannot be diverted to law and order work, security work, etc. அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது சிங்கப்பெண்களை வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய பாதுகாப்புக்காக மட்டும்தான் அவங்கள பணியமர்த்தணும். மற்றபடி இந்த பந்தோபஸ்து டியூட்டி, லா அண்ட் ஆர்டருக்குலாம் அவங்கள வந்து அனுப்பக்கூடாது. சரியா? அதை தனி யூனிஃபார்ம் போட்டு அவங்கள தனியா வச்சிருக்காங்க. அடுத்தது,
ஆஃபீசர் இன் த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வில் பி த ஓவரால் ஹெட் ஆஃப் ஸ்பெஷல் போர்ஸ். ஓகேவா? ஸோ சிங்கப்பெண் படையோட ஓவரால் ஹெட் யாருன்னா ஐஜி லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எஸ்பியோட கண்ட்ரோலுக்கு கீழே வருவாங்க. அஹ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் பேட்ரோலிங், ஸோ ரெகுலரா பேட்ரோல் பண்றதை தாண்டி சைபர் சேஃப்டியும் வழங்குறாங்க. த ஃபோர்ஸ் வில் டேக்கிள் ஆன்லைன் ஸ்டாக்கிங் அண்ட் சைபர் த்ரெட் அகெயின்ஸ்ட் விமன். ஸோ பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த சைபர் குற்றங்களை தடுக்கிறதும் இவங்களோட வேலை தான். அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் ஹீட் ஆக்ஷன் பிளான். இதை ப்ரிப்பேர் பண்ணது யாருன்னா எஸ்டிஎம்ஏ அண்ட் தமிழ்நாடு டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் ஏஜென்சி. ஸோ இந்த ரெண்டு அமைப்புகளும் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இதுல என்ன இண்டெக்ஸை பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஸ்டெட்மேன் ஹீட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பிளான்ல பயன்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு, எவ்வளோ டெம்பரேச்சரை ஹியூமன் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறத ஸ்டடி பண்றதுக்கு இந்த ஸ்டெட்மேன் ஹீட் இண்டெக்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1974 வந்திருக்கும். 5th 5-year பிளானுக்கு கீழே வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த பிளானுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி ரெடியூஸ் பண்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தி கொடுக்கறது, ஷெட்யூல்டு ட்ரைபை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதை தடுக்கிறது, இந்த மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸ்க்கு கீழே இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது குறுவை ஸ்பெஷல் பேக்கேஜ் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நமக்கு மழைப்பொழிவு மான்சூன் பருவகால மழைப்பொழிவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கறத இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்கள் இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் இதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மழைப்பொழிவு கம்மியா இருக்குன்னா நீர் வரத்து கம்மியா இருக்கும். அப்ப மோட்டர் போட்டு கிணத்துல இருந்து தான் தண்ணி எடுப்பாங்க. இப்ப மோட்டர் அடிக்கடி யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு கரண்ட் பில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 3 பேஸ் பவர் சப்ளையே 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது போக மெக்கனைசேஷன் இம்ப்ரூவ் பண்றது, ஒரு ஏக்கருக்கு 4000 ரூபாய் கொடுக்கறது, இந்த மாதிரியான திட்டங்களும் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. தமிழ்நாட்டுல டெல்டா மாவட்டங்கள்னா 9 இருக்கு. நான் டெல்டா அப்படின்னா 29 மாவட்டங்கள் வந்து இருக்கு. அடுத்தது பாவ்யா அப்படிங்கிற ஸ்கீம். இதை வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் பார்க், இப்ப எப்படி சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்னு சொல்றோம், அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா ஒரு 100 இண்டஸ்ட்ரியல் பார்க்கை மத்திய அரசாங்கம் ரெடி பண்ண போறாங்க. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. என்ன டைம் பீரியட் அப்படின்னா 2026 27 இருந்து 31 5 வருஷத்துக்கு இருக்க போகுது. சரியா? அடுத்தது சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை 8ஆம் வகுப்பு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. ஒரிஜினலா 2022 வந்த திட்டம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல இருக்கக்கூடிய 1 முதல் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக காலை உணவு அப்படிங்கறத கொடுக்குறாங்க. அதை வரக்கூடிய செப்டம்பர் 17 என்ன பண்றாங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருதுன்னு கூட கேட்கலாம். சமூக நலத்துறைக்கு கீழே வருது. சரியா? அடுத்தது கிராப் லோன் வெய்வர். முன்னாடி 50,000 ரூபாய் தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை மாத்தி இப்ப 75,000 அப்படிங்கறத தள்ளுபடி பண்ண போறாங்க. ஓகேவா? இப்ப 75,000 ரூபாய்க்கு மேல நீங்க பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா 35,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணுவாங்க. அந்த லோனை நீங்க கோஆபரேட்டிவ் பேங்க்ல மே 1 2025 இருந்து பிப்ரவரி 28 2026 வாங்கியிருக்கணும். அந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க கோஆபரேட்டிவ் பேங்க்ல 75,000 கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்க கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க அரசாங்கம். அடுத்தது ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதன்படி தமிழ்நாட்டோட அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட் எவ்வளவு இருக்கு, மொத்த கடன் எவ்வளவு இருக்குன்னா 13.18 லட்சம் இருக்கு. அதுல பெர் கேபிட்டா டெப்ட் ஒவ்வொரு தமிழக குடிமகனுக்கும் எவ்வளோ டெப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1,28,000 ரூபாய் பெர் கேபிட்டா டெப்ட் அப்படிங்கிறது இருக்கு. 1,28,934. சரியா? அடுத்தது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் ரங்கராஜன் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2005 செட்டப் பண்ணியிருப்பாங்க. இந்த கமிட்டியில ஒரு சேர்பர்சன், 4 மெம்பரு, அப்புறம் சிஇஓ ஆஃப் நித்தி ஆயோக் இவங்கெல்லாம் வந்து மெம்பரா வந்து இருப்பாங்க. இந்த நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கமிஷனுக்கு பாத்தீங்கன்னா சேர்பர்சனே வந்து பார்ட் டைம் சேர்பர்சனா தான் இருப்பார். ஃபுல் டைம் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பார்ட் டைம் மெம்பர்ஸ், பார்ட் டைம் சேர்பர்சன் தான். இது முக்கியமான பாயிண்ட். யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா சாய்பால் சட்டோபாத்யாயா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் சைன்ட் அன் அக்ரிமெண்ட் வித் இன்ஸ்பேஸ் ஃபார் செட்டிங் அப் அ காமன் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டி சென்டர் ஃபார் ஸ்பேஸ் வெஹிக்கிள்ஸ். இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறது இஸ்ரோக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்பு. இவங்க வந்து 2020 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட வேலை என்னன்னா விண்வெளித்துறையில பிரைவேட் செக்டாரை ப்ரொமோட் பண்றது. ஸோ இவங்களும் தமிழ்நாடு அரசாங்கமும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்காகனா ஒரு காமன் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற ஒரு சென்டரை தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அள்ளிக்குளம் சிப்காட்ல கொண்டு வரதுக்காக. ஸோ போத் கரெக்ட். அடுத்தது தமிழ்நாடு வில் செட்டப் தமிழ்நாடு இன்வெஸ்டார் ப்ரொமோஷன் கமிஷன் ஹெடட் பை சீஃப் செக்ரட்டரி.
ஸோ நீங்க ஒரு முதலீட்டாளரா இருக்கீங்க. நீங்க 200 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இல்ல நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்னால 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு வரப்போகுது அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்வெஸ்டார் புரமோஷன் கமிஷனுக்கு கீழ போயி அப்ரூவல வந்து வாங்கிக்கலாம். அதோட ஹெட் வந்து யாருன்னா, சீஃப் செக்ரட்டரி. அடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு தமிழ்நாடு எப்போ ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா, ஜூன் 19, 2026ல அந்த தீர்மானத்த கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. இந்த திட்டம் 2025ல வந்திருக்கும். இந்த திட்டத்துக்கு கீழ 2027க்குள்ள பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3.5 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகள உருவாக்கணும்னு சொல்லி பிளான் போட்டு வச்சிருக்காங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இபிஎஃப்ஓல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ்க்கு அரசாங்கமே வந்து ஒரு ரூ. 15,000 சப்போர்ட் பண்றாங்க. இன்சென்டிவ் மாரி குடுக்குறாங்க. ரூ. 7,500 ரூ. 7,500 சொல்லி 6 மாசத்துக்கு ஒரு தடவ குடுக்குறாங்க. ஒரு 15,000 அப்படிங்கிற பேமெண்ட்ட 2 ட்ரான்ச்சேவா குடுக்குறாங்க. அதே மாரி வேலைய உருவாக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3,000 ஒரு மாசத்துக்கு வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? 2 வருஷத்துக்கு இந்த மாரி ரூ. 3,000 அப்படிங்கிறத குடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பேட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர். அது வந்து எந்த அமைப்புக்கு கீழ வருது அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற அமைப்புக்கு கீழ வருது. இந்த அமைப்பு 1984ல உருவாக்கியிருப்பாங்க. அடுத்தது தமிழ்நாட்டுல ஸ்காட்ச் அவார்ட் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா, அந்த மாதிரி பள்ளிகள் அப்படிங்கிற திட்டம். அதே மாரி வெற்றி பள்ளிகள் அப்படிங்கிற திட்டம். அடுத்தது டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற திட்டம். இந்த 3 திட்டத்தையும் சக்சஸ்ஃபுல்லா நடைமுறைப்படுத்தி ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கனால இந்த அவார்டு குடுத்திருக்காங்க. அதோட இயர்ஸ இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், புரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் இது 2மே மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்க்கு கீழ வருது. ஓகேவா? இப்ப கன்சியூமர் அப்படிங்கிறது மட்டும் தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்றாங்க. 3மே கரெக்ட் தான். அடுத்தது ஸ்கூல் எஜுகேஷன் இப்பதான் நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்க்கு ஸ்காட்ச் அவார்ட் குடுத்திருக்காங்க. வெற்றி பள்ளிகள், மாதிரி பள்ளிகள், டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற ஸ்கீம்க்காக. நெக்ஸ்ட் சிங்கப்பெண் திட்டத்தோட ஹெல்ப்லைன் நம்பர் என்ன அப்படின்னா 1091. லான்ச் டேட் ஜூன் 9. லான்ச் பிளேஸ் வந்து சென்னை. அடுத்தது எஃப்சிஆர்ஏ ஆக்ட் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் முதல்ல 1976ல வந்திருக்கும். அப்புறம் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 2010ல மறுபடியும் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஆக்டுக்கு கீழ தான் என்ஜிஓவை ரிஜிஸ்டர் பண்றாங்க. இப்ப நீங்க வெளிநாட்டுல இருந்து நிதிய வாங்கணும் உங்க என்ஜிஓவுக்கு அப்படின்னா, உங்களோட என்ஜிஓ வந்து இந்த 5 கேட்டகரிக்குள்ள வரணும். எஜுகேஷன், எக்கனாமி, ரிலிஜியன், சோசியல், கல்ச்சுரல் இந்த 5 கேட்டகரிக்குள்ள வந்தா மட்டும் தான் உங்க என்ஜிஓனால ஃபாரின் ஃபண்டிங் அப்படிங்கிறத வாங்க முடியும். அடுத்தது தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். என்ன பண்றாங்க அப்படின்னா, 1 கிராம் கோல்டு காயின் அப்படிங்கிறத அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வழங்க போறாங்க. அந்த குழந்தை வந்து ஜூன் 22க்கு அப்புறமா பிறந்திருக்கணும். ஆன் ஆர் ஆஃப்டர் ஜூன் 22 அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. அந்த பெற்றோர்கள் வந்து தமிழ்நாட்ட சேர்ந்தவங்களா இருக்கணும். இந்த திட்டம் செப்டம்பர் 15 வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஆல் ஆர் கரெக்ட். அடுத்தது அதே தான் இங்க குடுத்திருக்காங்க. தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கு கீழ சில்ட்ரன்ஸ் வந்து ஆன் ஆர் ஆஃப்டர் ஜூன் 22 ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல. அரசு அரசாங்கத்தோட பிக்மி போர்ட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட் லேடீஸ ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இப்படி ரிஜிஸ்டர் பண்றவங்களுக்கு ஆர்சிஹெச் ஐடிங்கிறது குடுக்கும். ஐடி நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஐடி நம்பர அவங்க கண்டிப்பா வச்சிருக்கணும். இது போக பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின்ஸ வந்து ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய வேலைய பண்றது யாருன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் தான் அந்த வேலைய பண்ணுவாங்க. இந்த அமைப்பு 1994ல உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆல் ஆர் கரெக்ட்ங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் அப்படிங்கிற திட்டம் தமிழ்நாட்டுல 6 மாநகராட்சியில கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன மாநகராட்சி அப்படின்னா, சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், கோயம்புத்தூர், அப்புறம் திருப்பூர். ஸோ இது வந்து அ அந்த ஃபுட் எல்லாம் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து ஹைஜீனிக்கா மெயின்டெயின் பண்றதுக்காக ஒரு புது பைலட் ப்ராஜெக்ட் மாரி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுல வேலை செய்றவங்களுக்கு டைபாய்டு வேக்சின் வந்து போட்டு விட போறாங்க. சரியா? ஆல் ஆர் கரெக்ட்ங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சுஸ்ருத் கிளினிக் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதாவது ஒரு மருத்துவமனைக்கு சின்ன சின்ன கிளினிக்லாம் இருக்கும். அங்க எவ்வளோ பேஷண்ட் வராங்க, எவ்வளோ பேர் அட்மிட் ஆயிருக்காங்க, எவ்வளோ பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க, எவ்வளோ பேர் மருந்து வாங்கியிருக்காங்க. இந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே இந்த போர்ட்டல்ல வந்து அந்த சின்ன சின்ன கிளினிக் எல்லாரும் அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த வெப்சைட்ட டெவலப் பண்ணது சிடாக் அப்படிங்கிற அமைப்பு டெவலப் பண்ணியிருக்காங்க. அதான் இட் இஸ் டிசைன்டு பிரைமரிலி ஃபார் ஸ்மால் அவுட் பேஷண்ட் கிளினிக்ஸ்
பை ப்ரொவைடிங் அ சிம்பிள் அஃபோர்டபுள் யூசர் ஃப்ரெண்ட்லி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் இதுதான். இந்த டேட்டாவை அப்லோட் பண்ணணும். அதுக்கான வெப்சைட்டை சிடாக் டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அனீமியா முக்து பாரத் அபியான் அப்படிங்கிற திட்டம் 2018 வந்திருக்கும். இந்த ரத்த சோகையை வந்து பெண்கள் மத்தியில ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதோட ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 6x6x6 அப்படின்னு சொல்லுவாங்க. அது 6 ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ 7x7x7ங்கிற ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்காங்க. அது போக T4 அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அதாவது ஒரு ஒரு விமனுக்கு டெஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு அனீமியா இருக்கான்னு சொல்லி. இருக்குன்றது தெரிஞ்சா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களாங்கிறத ட்ராக் பண்ணணும். இன்கேஸ் அவங்க ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுக்கலைங்கிறத ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். ஓகேவா? அதான் டெஸ்ட், ட்ரீட், ட்ராக் அண்ட் டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம். போலியோ சொட்டு மருந்து போடுறாங்க இல்லையா? அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த முகாம் நடக்கும். 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 2 டோஸ் வந்து போலியோ சொட்டு மருந்து போடுவாங்க. இந்த போலியோ சொட்டு மருந்தை கண்டுபிடிச்சது யாருன்னா ஆல்பர்ட் சபின். போலியோ வேக்சினை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா ஜோனஸ் சால்க். ஓகேவா? சொட்டு மருந்து அப்படின்னா தான் ஆல்பர்ட் சபின். அடுத்தது சுல்தான் அகமது இஸ்மாயில் கமிட்டி. இவங்க வந்து மாநில பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு கமிட்டி. நவம்பர் 2025 அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க 1ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் கரிக்குலம் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருந்தாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி 1ஆம் வகுப்புல இருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, கரிக்குலம் அதாவது பாடத்திட்டத்தை மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷன் முடிஞ்சு புது அரசாங்கம் வந்துச்சு. புது அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பாடத்திட்ட கமிட்டியோட தலைவரை மாத்திருக்காங்க. சுல்தான் அகமது இஸ்மாயிலுக்கு பதிலா மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில புது கமிட்டி போட்டிருக்காங்க. ஆல்ரெடி 1ஆம் வகுப்புல இருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா பாடத்திட்டத்தை மாத்தியாச்சு. அதனால இந்த மயில்சாமி கமிட்டி வந்து என்ன பண்ண போறாங்கன்னா 4ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் பாடத்திட்டத்தை மாத்த போறாங்க. இந்த அமைப்போட இந்த கமிட்டியோட பதவிக்காலம் வந்து 3 வருஷம் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிஎம் ஃபேமிலி கேர் ட்ராக்கர். இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் உமனை ட்ராக் பண்ணுவாங்க, பிறந்த குழந்தைகளை ட்ராக் பண்ணுவாங்க, இன்ஃபேண்ட்டை ட்ராக் பண்ணுவாங்க, அப் டு அடலசென்ட் 18 வயசு ஆகுற வரைக்கும் அவங்க ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. அதான் ஃபேமிலி கேர் ட்ராக்கர் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து குஜராத்ல காந்தி நகர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைலட் ப்ராஜெக்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தமிழ் சொசைட்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ். பாரதி ராஜா அவர்கள் இறந்து போயிட்டாரு. அவருக்கு பத்மஸ்ரீ விருது எப்போ கொடுத்திருப்பாங்கன்னா 2004. அடுத்தது கீழடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அயன் ஃபர்னேஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அயன் ஃபர்னேஸ்னா இரும்ப உருக்கக்கூடிய ஒரு ஆலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் மூலியமா நமக்கு என்ன தெரியுதுன்னா கீழடியில மனிதர்கள் மட்டும் வாழ்ந்த ஒரு ஹியூமன் செட்டில்மெண்டா இல்லாம அது வந்து ஒரு தொழிற்சாலை நகரமாகவும் இருந்திருக்கு, இண்டஸ்ட்ரியல் டவுனாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது சலுவன் குப்பம் அப்படிங்கிற இந்த அகழ்வாராய்ச்சி தளம் எந்த மாவட்டத்துல இருக்குன்னா செங்கல்பட்டுல வந்து இருக்கு. அடுத்தது மிசலீனியஸ் கண்டென்ட். எந்த டாபிக்லயும் வராத கண்டென்ட் இதெல்லாம், ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமானது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிற பதவியை 2019 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மிலிட்ரியிலேயே பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆபீசர் இவர் தான். இவர் வந்து 4 ஸ்டார் மிலிட்ரி ஜெனரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆர்மியோட ஆர்மியோட சீஃப், ஏர்ஃபோர்ஸோட சீஃப், நேவல் சீஃப் எல்லாருக்குமே அந்த 4 ஸ்டார் ரேங்க் வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இவருக்கும் ஒரு 4 ஸ்டார் ரேங்க் கொடுத்திருப்பாங்க. ஆனா இவங்க 3 பேர்த்தோட ஹெட் யாருன்னா இவரு. ஓகேவா? சோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அவரை வந்து அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா கேபினட்டோட அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி தான் வந்து அதை அப்பாயிண்ட் பண்றாங்க. அதோட தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். அந்த ஆபீசரை வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து எடுக்கலாம், ஆர்மில இருந்து எடுக்கலாம், இல்ல நேவில இருந்தும் எடுக்கலாம் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். நம்ம ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் சொல்லுவோம். அந்த வரிசையில இவருக்கு 12வது ரேங்க் வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? சோ ஆல் ஆர் கரெக்ட்ங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவரு பாதுகாப்பு அமைச்சகத்துல மிலிட்டரி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிற டிபார்ட்மெண்டோட செக்ரட்டரியா இருப்பார். அப்புறமா டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் அதோட மெம்பரா வந்து இருப்பார். அப்புறம் நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டியோட மிலிட்டரி அட்வைசரா இருப்பார். அது போக டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் பாத்தீங்கன்னா மிலிட்டரி அட்வைசரா இருப்பார். பாதுகாப்பு ஆலோசகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிற பதவியை உருவாக்கணும்னு எந்தெந்த கமிட்டிலாம் ரெக்கமெண்ட் பண்ணிருக்குன்னா கே சுப்பிரமணியம் தலைமையில் இருந்த கார்கில் கமிட்டி 1999 சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஷேகத்கர் கமிட்டி 2016 சொல்லியிருப்பாங்க.
2 பேருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிற பதவிய உருவாக்குங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, வேர்ல்டு என்விரான்மென்ட் டே எப்பன்னா ஜூன் 5. வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே வந்து ஜூன் 7. வேர்ல்டு ஓஷன் டே வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 8. இந்த டேஸ்லாம் அப்படியே படிச்சு வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். நார்வே செஸ் டோர்னமெண்ட் எங்க நடந்துச்சுன்னா, நார்வேயோட கேபிட்டல் ஆஸ்லோல நடந்துச்சு. இந்தியாவை சேர்ந்த பிரக்யானந்தா தான் இந்தியாவை சேர்ந்த முதல் நபர் இந்த கேமை வின் பண்ணது யாருன்னா பிரக்யானந்தா. அடுத்தது 2026 வேர்ல்டு கப் வந்து ஃபுட்பால் வேர்ல்டு கப், FIFA வேர்ல்டு கப் எங்க நடக்குதுன்னா கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா 3 ஊர்ல நடக்குது. முன்னாடிலாம் 32 டீம் இருந்துச்சு, இப்ப 48 டீமா அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 104 மேட்ச் நடக்கும், 16 சிட்டிஸ்ல கேம்ஸ் நடக்குது. அடுத்தது வேர்ல்டு டே அகேன்ஸ்ட் சைல்ட் லேபர் ஜூன் 12. செம்மொழி தினம் அப்படிங்கிறது ஜூன் 3ஆம் தேதி. சிப்ரி ரிப்போர்ட் படி உலகத்துல 9 நாடுகள் வந்து அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க. மிலிட்ரிக்காக செலவு பண்ணக்கூடிய நாடுகள் பட்டியல்ல முதல்ல யூஎஸ் இருக்காங்க, இந்தியா 5வது இடத்துல இருக்கு. அப்புறம் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை இறக்குமதி பண்ணக்கூடிய நாடுகள், இம்போர்ட் பண்றதுல செகண்ட் வந்து இந்தியா இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வேர்ல்டு பிளட் டோனார் டே ஜூன் 14. வேர்ல்டு டே டு காம்பேட் டெசர்டிபிகேஷன் வந்து ஜூன் 17. வேர்ல்டு ரெஃப்யூஜி டே வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 20. நெக்ஸ்ட் வந்து FIFA வேர்ல்டு கப், எங்க வேர்ல்டு கப் நடந்தாலும் அதுக்கான சின்னம் மாஸ்காட் அப்படிங்கறத வெளியிடுவாங்க. அதுல கனடாவோட மாஸ்காட், இது இப்ப கனடா, மெக்சிகோ, அமெரிக்கான்னு 3 ஊர்ல நடக்குது. அப்ப கனடா வந்து மேப்பிள் அப்படிங்கிற ஒரு மாஸ்காட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. மெக்சிகோ வந்து ஜாயு அப்படிங்கிற மாஸ்காட், அமெரிக்கா வந்து கிளட்ச் அப்படிங்கிற மாஸ்காட்டை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன விலங்கோட ரிலேட் ஆகி வருதுங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். மேப்பிள் அப்படிங்கிறது மூஸ் அப்படிங்கிற விலங்கோட வரும். ஜாயு அப்படின்னா ஜாகுவார், கிளட்சுங்கிறது பால்ட் ஈகிள். ஸோ மேப்பிள் த மூஸ் கனடா, ஜாயு த ஜாகுவார் மெக்சிகோ, கிளட்ச் த பால்ட் ஈகிள் அமெரிக்கா. சரியா? ஈகிள்னா அமெரிக்காங்கிறத போட்டுருவோம், மூஸ்னா கனடாங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஜாகுவார் அப்படின்னா மெக்சிகோன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனியர் யாருன்னா இலான் மஸ்க். வேர்ல்டு ஃபுட்பால் டே எப்பனா மே 25. வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே ஜூன் 15. G7 மீட் இந்த வருஷம் எங்க நடந்துச்சுன்னா எவியான் அப்படிங்கிற சிட்டில நடந்துச்சு. இது எங்க இருக்குன்னா பிரான்ஸ்ல வந்து இருக்கு. G7ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இட்டாலி, கனடா, இங்கிலாந்து, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி, பிரான்ஸ். அதான் ஜூஸ் வித் GF அப்படிங்கிற ஷார்ட்கட். ஓகேவா? அடுத்தது வேர்ல்டு ரெஃப்யூஜி டே வந்து ஜூன் 20. அடுத்தது தமிழ்நாட்டை சேர்ந்த யாருக்கு கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டிருக்குன்னா மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற நபருக்கு. இந்த கீர்த்தி சக்ரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதாவது ஆர்மி அவார்டு எல்லாமே அமைதி காலம், போர்க்காலம் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. போர்க்காலத்துல வழங்கக்கூடிய மிக உயரிய விருது பரம்வீர் சக்ரா. அமைதி காலத்துல வழங்கக்கூடிய மிக உயரிய விருது அசோக சக்ரா. 2வது மிக உயரிய விருது கீர்த்தி சக்ரா. ஸோ அதுதான் இந்த 2வது மிக உயரிய விருதை மீனாட்சி சுந்தரம் வந்து வாங்கியிருக்காப்ல. அடுத்தது பிரியதர்ஷினி அப்படிங்கிற திட்டம். எப்படி தமிழ்நாட்டுல விடியல் பயணம் திட்டம் இருக்கோ அதே மாதிரி கேரளால பிரியதர்ஷினி அப்படிங்கிற பேர்ல அந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டுல எப்படி காலை உணவு திட்டம் இருக்கோ அதே மாதிரி தெலுங்கானாலையும் பாத்தீங்கன்னா காலை உணவு கூடுதலா மில்க்கும் பாலும் சேர்த்து வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் குளோபல் விண்ட் டே எப்பன்னா ஜூன் 15. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரேஞ்ச்லேண்ட் அண்ட் பாஸ்டோரலிஸ்ட் அது எந்த வருஷம்னா 2026. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு MSME டே ஜூன் 27. பாரத் இனோவேட்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட இனோவேஷனை ப்ரொமோட் பண்ணக்கூடிய கான்ஃபரன்ஸ் பிரான்ஸோட நைஸ் அப்படிங்கிற சிட்டில நடந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் வாலண்டியர்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த இயர் எப்போனா 2026 தான். இந்தியா இந்த சிக்கிள் செல் அனிமியாவை எப்ப ஒழிக்கணும்னு டார்கெட் வச்சிருக்காங்கன்னா 2047ங்கிற டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ சிக்கிள் செல் அனிமியா டே எப்போ அப்படின்னா ஜூன் 19. மிஸ்செலேனியஸ் கண்டென்ட் ஃபுல்லாவே டேஸ் தான் நிறைய வரும், அதான் வேற வழியே இல்லை, மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது இன்டர்நேஷனல் யோகா டே எப்போனா ஜூன் 21. யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங் அப்படிங்கிறது இதோட தீம். முக்கியமான டேஸோட தீமை பிடிச்சு வச்சுக்கணும். அடுத்தது அதான் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் யோகா டே வந்து 2015ல இருந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். தீம் என்னன்னா யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங் அப்படிங்கிறது. அடுத்தது விச் இந்தியன் பிளேயர் ஹாஸ் ஃபீச்சர்ட் இன் டைம் மேகசின்ஸ் எலைட் லிஸ்ட் ஆஃப் 100 மோஸ்ட் இன்ஃபுளுன்சியல் பீப்புள் இன் ஸ்போர்ட்ஸ். டைம் மேகசினோட ஸ்போர்ட்ஸ் பீப்புள் லிஸ்ட்ல ஸ்மிருதி மந்தானா வந்து வந்திருக்கிறாங்க.
அடுத்தது FATF அப்படிங்கிற அமைப்போட வைஸ் பிரசிடென்டா வந்திருக்கிறது யாருன்னா விவேக் அகர்வால். FATF அப்படிங்கிற அமைப்பு, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு, குளோபல் லெவல்ல மணி லாண்டரிங்கை தடுக்கிறதும், குளோபல் லெவல்ல இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு நிதி வழங்காம பாதுகாக்கிறதும் இந்த அமைப்பு தான். 1989ல கொண்டு வந்திருப்பாங்க. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா பாரிஸ்ல இருக்கு. அடுத்தது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டே ஜூன் 23. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சஸ்டைனபிள் அண்ட் ரெசிலியன்ட் டூரிசம் எதுனா 2027. அடுத்தது இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட டைரக்டரா தப்பன் குமார் தேக்காவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு மகேஷ் தீக்ஷித் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. இவரோட பதவிக்காலம் 2 வருஷம். இவர் 1993 பேட்சை சேர்ந்த ஐபிஎஸ் ஆபீசர். என்ன கேடர்னா ஆந்திராவோட கேடர். அடுத்தது நாட்டோ சம்மிட் எங்க நடக்க போகுதுன்னா டர்க்கியோட அன்காரா அப்படிங்கிற சிட்டியில் நடக்க போகுது. நாட்டோல 32 உறுப்பு நாடுகள் இருக்கு. நாட்டோவோட ஹெட் குவார்டர்ஸ் பிரசல்ஸ் அப்படிங்கிற சிட்டி பெல்ஜியம்ல இருக்கு. அடுத்தது ப்ராஜெக்ட் குசா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம். அதாவது எனிமியோட ராக்கெட்டோ இல்ல மிசைலோ இல்ல ட்ரோனோ இல்ல ஒரு ஜெட்டோ வருது அப்படின்னா இங்க இருந்து டிடெக்ட் பண்ணி நம்ம மிசைல் அனுப்பி அட்டாக் பண்ணிடுவோம். அதான் இந்த ப்ராஜெக்ட் குசா அப்படிங்கிறது. அடுத்தது இன்டர்நேஷனல் எம்எஸ்எம்இ டே ஜூன் 27. நம்ம பார்த்தோம் வெனிசுவேலால ஒரு 7.5 ரிக்டர் அளவுல எர்த்குவேக் வந்துச்சுன்னு சொல்லி அந்த ஆபரேஷன் போட்டிருந்தோம். அதாவது அவங்களுக்கு நிவாரண பொருட்களை அனுப்புறதுக்கு ஒரு திட்டம் போட்டிருந்தோம். அந்த திட்டத்தோட பேர் என்னன்னா அமிஸ்தத். அமிஸ்தத் அப்படிங்கிறது ஸ்பானிஷ் வார்த்தை. அதோட மீனிங் என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஓகேவா? அடுத்தது இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இல்லிசிட் டிராபிகிங். அதாவது போதைப் பொருளுக்கு எதிரான தினம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜூன் 26. அடுத்தது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. பிசி மகளநோபிஸ் அவர்களுடைய பிறந்த நாள் ஜூன் 29. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுரேஷ் கிரானிக்கல்லையுமே கொடுத்துருக்கோம். அதை கொஸ்டின் ஃபார்மெட்ல இங்க பார்த்துருக்கோம். சரியா? தேங்க்யூ.